முருகனுக்கு ஏன் 2 மனைவிகள்? இவை உணர்த்தும் தத்துவம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் கலாச்சாரம். ஆனால் அந்த மொழியின் கடவுளுக்கோ 2 மனைவிகள் என்று சிலர் கேலி செய்வதுண்டு. ஆனால் உண்மையில் முருகனுக்கு 2 மனைவிகள் உண்டா என்றால் இல்லை. இதை சற்று நுணுக்கமாக ஆராய வேண்டும். ஒரு மனிதனின் தலையில் இருந்து கால் வரை உள்ள ஒற்றை உறுப்புகள் இவையே. நெற்றி பிரம்ம மந்திரா, தொண்டைக்குழி ஆஞ்ஞை, மார்புக்குழி விசுத்தி, தொப்புள் குழி மணிப்பூரம், ஆண் பெண் குறி சுவாதிஷ்டன், மலக்குழிக்கு மேல் மூலாதாரம். இந்த 6 குழிகளையும் ஒரு நேர்கோட்டால் இணைத்தால் வரும் மையக்கோடே சுழுமுனை என்பதாகும். இந்த நேர்கோட்டிற்கு இடப்புறம் வலப்புறமும் உள்ள அவயங்களை இயங்க செய்வதே சுழுமுனையே. இந்த சுழுமுனையே முருகன். இதற்கு இடப்புறமும் வலப்புறமும் உள்ள அவயங்களே வள்ளி தெய்வானை. ஆக மனைவியர் என்பது ஒரு குறியீடே. மையத்தில் உள்ள சுழுமுனையே தியானத்தின் வாயிலாக அறிந்து கொண்டால் இந்த மனைவியர் பற்றிய குறியீடாக ஞானத்தினையும் அறிந்து கொள்ளலாம். எனவே தமிழ் கடவுள் முருகனுக்கு மனைவியர் 2 என்பது இந்த சுழுமுனையே குறிக்கும் ஒரு வேதாந்த ரகசியமே தவிர வேறொன்றும் இல்லை. முருகப்பெருமானின் 2 மனைவிகளின் சுவாரஸ்யமான காதல் கதை இதோ. இத்தொகுப்பில் நாம் முருகன், வள்ளி தெய்வானையின் காதல் கதை குறித்து விரிவாக பார்க்கலாம். முருகன் பெரும்பாலும் தமிழர்களின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இந்து மதத்தில் பிற கடவுள்களை காட்டிலும் முருகப்பெருமான் தான் அதிகமாக வழிபடப்படுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள அவரது 6 மிக முக்கியமான கோவில்கள் முருகனின் 6 ஸ்தலங்களாகும். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோவில்களில் முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வில் ஏந்தியவாறு இருப்பார். முருகப்பெருமான் குமாரசுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். குமார என்றால் பிரம்மச்சாரி என்றும், சுவாமி என்றால் கடவுள் என்றும் கருதப்படுகிறார். அதுபோல் முருகனிடம் இருக்கும் முருகப்பெருமானின் 2 மனைவிகளை பற்றி புராண கதைகள் என்னவென்று பார்க்கலாம். புராணத்தின்படி முருகன் 2 பெண் தெய்வங்களை மணந்தார். முதல் பெண் வள்ளி, பழங்குடியின தலைவரின் மகள், மற்றும் 2வது இந்திரனின் மகள் தெய்வானை. முருகப்பெருமானின் 2 மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானை இச்சா சக்தி மற்றும் கிரியா சக்திகளை குறிக்கின்றது. அதாவது முறையே விருப்பத்தின் சக்தி மற்றும் செயல் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. யார் இந்த வள்ளி மற்றும் தெய்வானை? இவர்கள் இருவரும் முன்றொரு காலத்தில் மகாவிஷ்ணுவின் மகள்கள் மற்றும் அவர்கள் இருவரும் முருகப்பெருமானின் மனைவியாக மாறுவதற்கு பல தவங்களை மேற்கொண்டனர். அவர்கள் முன் தோன்றி முருகப்பெருமான் அவர்களுக்கு அடுத்த பிறவியில் திருமணம் வரம் அளித்தார். மேலும் தற்போதைய பிறப்பில் தேவி மலைகளின் கடவுளான முருகப்பெருமானை மணக்க விதிக்கப்பட்டால் நாரத முனிவர் வள்ளியின் தந்தைக்கு அவள் சுப்பிரமணியரின் அந்தரங்க சக்தி என்றும் அறிவித்தார். 2 வகையான பக்தி. முருகப்பெருமான் தனது நேர்மையான பக்தர்கள் இருவரின் வேண்டுதலை நிறைவேற்றி இருவரையும் மணந்ததன் மூலம் முழு உலகிற்கு பக்தியின் சக்தியை வெளிப்படுத்தினார். முதல் மனைவியாக வள்ளியம்மையே ஆவார், 2வது மனைவியாக தெய்வானையே ஆவார் என்று கந்தபுராணம் தெளிவாக கூறுகிறது. கந்தபுராணம் நூலில் 267வது நூலில் முதல் மனைவி வள்ளி என்றே மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற கிருத்தி கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.